பப்ளிக்கா இருக்கக்கூடிய உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க பிரைவேட் அக்கௌண்டா ஸ்விட்ச் பண்றதுக்காக பிரைவேட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணுவீங்க. அப்படி வந்து ஸ்விட்ச் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து ஷோ ஆனிச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட பப்ளிக் அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்டா வந்து மாற்ற முடியாது. இப்போ இந்த வீடியோல இதை எப்படி சால்வ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்டா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிருங்க. சைட்ல 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுமே கீழே லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் பிரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் பிரைவசியை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட பப்ளிக் அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்ட்டா வந்து மாத்துறதுக்காக பிரைவேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை எனபிள் பண்ணுவோம். ஸோ அப்படி எனபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷோ ஆகுறப்ப நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்டாக வந்து மாற்ற முடியாது. எதனால இந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்டாக வந்து மாற்ற முடியாது. உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து அப்படியே அந்த அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களால் பிரைவேட் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றவே முடியாது. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களோட செட்டிங்ஸ் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுமே கொஞ்சம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களோட செட்டிங்ஸே வந்து ஓப்பன் ஆயிடும் டேரெக்டா. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் பிரைவசி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களோட பப்ளிக் அக்கௌண்ட்டை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸ்விட்ச் டு பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் அக்கௌண்ட்டை ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைவேட் அக்கௌண்ட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் ஆர் கிரியேட்டராக இருந்துச்சுன்னா டேரெக்டாக பப்ளிக் வந்து மாற்ற முடியாது. நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைவேட் அக்கௌண்ட்டாக வந்து வச்சுக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி இதை வந்து சால்வ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.